தீபிகா ஐபிஎஸ், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். உன்ன மாதிரி ராஸ்கல்ஸ்க்கு என் முகம் மறக்கவே மறக்காது. You might have seen me somewhere in the city. ரெண்டு நாளா உன்னை காணோம். எங்க மறைஞ்சிருக்க? 48 hours போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு பேட் நியூஸ். உன் அப்பா தயானந்தன் மாஸ்டர் சூசைட் பண்ணிட்டாரு. ஆறு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கின ஒரு கிரிமினலோட அப்பாவா வாழ பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் பாவம் தூக்கல தூங்கிட்டாரு. உன் அப்பாவை கொன்னது நீதான். போலீஸ் இப்போ நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சு. You are the mastermind behind all these crimes. உன்னைத்தான் நான் இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, சூசைட். மரணத்தை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. Your final escape from all the sins. வாசுகி அக்கா, நீங்க வரல? ஆரியோட பாடி எடுக்க போறாங்க.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஆர்யாவோட பாடியில சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு எந்த தடையுமே கிடைக்கல. ஆஸ் பர் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அது ஒரு சூசைட் தான். சோ வாசுகி, யூ ஆர் சேஃப். இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ண போறேன். வேற யாரும் பாக்கி இல்லையே. ஏன் அழற வாசுகி? உன்ன மாதிரி உள்ள ஒவ்வொரு பொண்ணோட கண்ணீரையும் துடைக்க வேண்டியது என்ன மாதிரி உள்ள போலீஸ் அதிகாரிகளோட கடமை. மக்கள் நிம்மதியா வாழறதுக்கு பேர் தான் லா அண்ட் ஆர்டர். எனிவே, நம்ம 2 பேருக்குள்ள இதுவரைக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். இனிமே நீ என்னை எங்க பார்த்தாலும் என்ன தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்காத. என்னை காண்டாக்ட் பண்ணவும் முயற்சி பண்ணாத. திஸ் இஸ் டன். நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். உயிர் இதோட ஒஞ்சு போச்சு. நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்ச போது தற்கொலை செஞ்சுக்கிற முடிவில் இருந்த. அப்படி இருந்த உனக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நடந்தது எதுவும் உன் புருஷனுக்கோ பொண்ணுக்கோ இதுவரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீ பழைய வாசுகியா வாழ முடியாது. யாருக்கும் தெரியாம உன்னை பழைய வாசுகியா மாத்திருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து எந்த கவலையும் இல்லாம நீ நிம்மதியா வாழ. அதுதான் என்னோட டார்கெட். அதை அச்சீவ் பண்ணிட்டேன். நமக்குள்ள இருந்த கான்டாக்ட்ஸ், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிடு. யாரும் அதை ரீகலெக்ட் பண்ணக்கூடாது. நீயும் நானும் கூட. குட் பை வாசுகி. குட் பை. நான் துணியை காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்தேன். நடந்ததை பார்த்து வாயடைச்சு நின்றது தான் என் தப்பு. உண்மையை சொல்லணும்னா அந்த பசங்களை பார்த்தாலே எனக்கு பயம். அதான் வாசுகி கிட்ட எதுவும் கேட்டுறாத லூயிஸ். உனக்கு இது தெரியும்னு கூட அவளுக்கு தெரியக்கூடாது. பீடி துண்டு கூட இல்ல. எனக்கு அந்த ஸ்மெல் நல்லா அடிக்குது. அந்த பக்கம் போய் பாருங்க. எனக்கு என்னமோ அந்த சாந்தி அக்கா பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. யார் ஆர்யாவா? அவன் சின்ன பையன்மா, அதுவும் வாத்தியார் பையன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்.
எல்லாம் முடிஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இருந்த போதுதான் டிசிபி தீபிகா IPS வண்டி ஓவர்டேக் பண்ணி வந்தாங்க. அதுதான் நான் எழுதின திரைக்கதையிலே ஓப்பனிங் ஷாட். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு. தீபிகாவை பத்தி என் மனைவி கிட்ட நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேணும்னு நான் சொன்னதுதான். அப்ப அவளுக்கு தேவையா இருந்தது அவளோட பிரச்சனைகளை கேட்டுட்டு அதுக்கு சரியான ஒரு தீர்வு தேடி தரக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு பெண் தான். அது நான் யாருக்கும் தெரியாம வாங்கின புது நம்பர். நம்பர் சரி, தீபிகாவோட குரலுக்கு என்ன பண்ண? என்னோட கடவுள் டெக்னாலஜி தான் சாமி. மனுஷனை காப்பாற்றவும் தண்டிக்கவும் பவர் இருக்கிற டெக்னாலஜி. ஆண் குரலை பெண் குரலா மாத்துறதும் பெண் குரலை ஆண் குரலா மாத்துறதும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியில ரொம்ப சுலபம். அதுக்கான சாஃப்ட்வேர் இப்ப மார்க்கெட்ல நிறைய இருக்கு. நான் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணேன். I'd like to see you get dragged to the valley of death. You're gonna get paid back. அடுத்த நாள் வாசுகி ஃபோன் பண்ண போது பேசினது நான் தான். எஸ் தீபிகா IPS. ஓ ராவணனா, ஐ நோ நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஃப்ரீயா இருந்து நானே கூப்பிடுறேன் வாசுகி. ஓகே. என்ன நீங்க முழுசா நம்பலாம் வாசுகி. இப்ப அவங்களை என்ன பண்ணணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். 3 பேரையும் சாகடிக்கணும். எனக்கு வேண்டியது அதுதான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் வந்துட்டான். அந்த செக்ஸ் மேனியாக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. Like I said, you ain't gonna get away. We hand that down to the dead one day. Booyaka, booyaka, oh, it's a bad day. You'll be paid for the sins you have done one day. அன்னையிலிருந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியே 2 குப்பைங்களை நான் கிளீன் பண்ணிட்டேன். யாரையாவது போட்டுதல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்த என் அசிஸ்டன்ட்டுக்கு நான் கொடுத்த வாய்ப்பு தான் ரகுவும் சுப்பு. அந்த மீன்கார ரகுவையும் சுப்பையும் நான் தூக்குறேன் சார். போலீஸ் யூனிஃபார்ம் ஃபுல் செட்டப் என்கிட்ட இருக்கே, கவலைப்படாதீங்க. அப்புறம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போது நீங்க என்ன ரவுடி நோத்திட்டீங்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டேய் தீபக், போலீஸ் செட்டப் உடனே ரெடி பண்ணி வைங்க. ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. நான் இப்போ வந்துடுறேன். பழக்கடைக்காரனை போலீஸ் தூக்கிட்டாங்க, மீன்காரன் காணாம போயிட்டானா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? என்னுடைய ஆட்டத்தை பச்சைக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சேன். கேரளா லோட்டரியில பச்சை அப்பனுக்கு 10,000 ரூபாய் விழுந்ததா சொல்லி பணம் கொடுத்து அவனை வரவழைச்சேன். You want chance for the deeds in your life. There is one fine day you'll be paid back. You gotta regret now while you're dead. Oh, it's never and never. You know it's gonna get paid. Are you ready for the payback? No matter where you hide, you're gonna get paid. Yeah, oh, yeah. ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் போது குற்ற உணர்ச்சி தேவையில்ல வாசுவி. நீங்க போராடுறது உங்களுக்காக மட்டும் இல்ல, மற்றவங்களுக்காகவும் தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு நாம பயன்படுத்த போற ஆயுதமே வேற. A lethal psychological attack. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புறேன் பாரு. அது எடுத்தது வேற யாரும் இல்லை, உன் தம்பி.
If it's a bad day, you'll be paid for the sins you have done one day. People always gotta get paid. Are you ready for the payback? No matter where you hide, you gotta get paid. என்ன ஜெனி, பேங்க் ஓப்பன்ல இருக்கு, யாரையுமே காணோம். அதானே, லைட்ஸ் வேற ஆஃப் ஆயிருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. Happy birthday dear Ramya. Happy birthday to you. So sweet, thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்படி, நான் என் பர்த்டே யாருக்கும் சொல்லவே இல்லையே. நீ சொல்லலாம் என்ன, உன் லவர் எங்களுக்கு சொல்லிட்டாரே. லவ்வரா? பர்த்டே எதுமா விளையாடாதீங்க. ஏய், நாங்களா விளையாடுறோம், ஆனா சும்மா சொல்லக்கூடாது ரம்யா. உன் ஆளு செம்ம ஸ்மார்ட். காலையிலேயே கிளம்பி வந்து எங்க எல்லாருக்கும் மைண்ட் செட் பண்ணி மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி கலக்கிட்டாரு. ஆமா ரம்யா, சான்ஸே இல்ல. இப்படி ஒரு லவர் கிடைச்சா மாசம் ஒரு பர்த்டே கொண்டாடலாம். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு லவ்வும் இல்ல, லவரும் இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்ல. என்ன சொல்ற ரம்யா? அப்போ யாரு? ஹலோ, யாருங்க நீங்க? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு லவ்வும் இல்ல லவரும் இல்லையா? கேக்குறதுக்கு கேக் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குங்க. உங்களுக்கு லவர் இல்லன்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேங்க. உங்களை பார்த்த செகண்ட்ல இருந்து எப்படா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்போம்னு மனசு தவிக்குதுங்க. ஐ லவ் யூங்க. ஹலோ ஹலோ, ரம்யாங்களா? என் பேர் சத்யா, ஊர் தஞ்சாவூர். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நாளைக்கு ஊர் பேர் தெரியாத லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல, அதுக்காக தான். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. போன வச்சிடுறேன். ஹே, யாரடி அவ? நீ யாரையும் லவ் பண்றியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறான். சோ கியூட் நோ? ஏய், காலையிலேயே ஒருத்தன் வந்து இத்தனை பேரை நம்ப வச்சு ஏதோ பண்ணிட்டு போறான். கியூட்டும். ரம்யா, கேக்கு ஸ்வீட்டா இருக்கு. ஏ ரம்யா, ஏன் இவ்ளோ கோவப்படுற? நம்ம எதுக்காக சென்னையில இருந்து திருச்சி வந்தோன்னு மறந்துட்டியா? மேடம், இங்க வச்சிருங்க. Important must watch. வணக்கம் ரம்யா. சத்யாவுடைய ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், அவனுடைய மறைக்கப்பட்ட மறுபக்கம் இதோ உன் பார்வைக்கு முன். வணக்கம். இப்போ நம்ம சத்யா படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாசலில் நிற்கிறோம். கடந்த 40 வருஷமா இங்கே கொய்யக்கா மட்டுமே வித்துக்கிட்டு இருக்க கோமலவள்ளி ஆயா கிட்ட சத்யாவை பற்றி கேட்ட போது, யாரு மாயக்க நம்ம சத்யாவா? வேலையில உள்ள ஓனாலாம் புடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட உள்ள மூக்கு பொடிய வாங்கி அது மேல போட்டு ஆட விடுவான்ப்பா. ரொம்ப மோசமானவப்பா அவன். அடுத்து 8ஆம் வகுப்பு வாத்தியார் குருமூர்த்தியிடம் கேட்ட போது, ஏண்டா தினம் ஸ்கூலுக்கு லேட்டா வர்றேன்னு ஒரே ஒரு நாள் கேட்டேன் தம்பி. அதுக்காக மத்தியானம் நான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலந்துட்டான். பெரிய ரவுடி பாவன். உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. அடுத்து எல்லாரும் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட வருவாங்க. ஆனா சத்யா அவங்க அப்பா பைக்ல இருந்து பெட்ரோல் திட்டு வந்து எங்கிட்ட இருப்பான்பா. பெட்ரோல் பங்க் பெட்ரோல் கொடுக்கற பெரிய கேடிப்பா அவன். பாத்தியா ரம்யா, சத்யா எவ்வளவு பெரிய கேடி ரவுடின்னு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க லவ்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட். சத்யா ஜெயிலுக்கு போகாத ஒரு அக்யூஸ்ட். ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு வக்கீல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அக்யூஸ்ட் ரம்யாவை நீ அக்யூஸ்ட் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்தவித தடங்களோ தயக்கமோ தேவையில்லை. பின் குறிப்பு, இது எதுவுமே சத்யாவின் தூண்டுதலின் பெயரால நான் செய்யல. ஓகே? அவன் தான் திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்றானா? நீயுமா? ஐயோ இல்ல ரம்யா, நான் தான். அவன் சொன்னா என்ன வேணா பண்ணுவியா? நான் தான் பின் குறிப்பில் சொல்லியிருந்தேன். அவனுக்கு இதை பத்தி எதுவும் பேசாத. எனக்கு தெரியும், மத்தவங்க வலிய வேதனைய கஷ்டத்தை குத்தி 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 அதுல சந்தோஷப்படுற சேடஸ்ட் அவன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது கிண்டலா கேலியா தெரியுதுல்ல? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்க சொல்லு, அப்ப தெரியும் அவனுக்கு அதோட வலி என்னன்னு. மச்சா,
உனக்கு தெரியாம உனக்கு நல்லது பண்ண நினைச்சு உன் குண்டூசி பிரச்சனையை கோனூசி ஆக்கிட்டேனே. என்னம்மா நினைச்சிடுமாச்சா? Are you okay? Not okay. அவன் என்ன பேரலைஸ் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம். சாவறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏதோ ஒக்கி வச்சிருந்தான். என்னன்னு பாரு. Alex Gina என்னவா இருக்கும்? Vehicle spotted. Black BMW spotted going towards Jalan Rajalao. Dispatch all units. முன்னாடி இருக்க கன்சோல் ஓபன் பண்ணு. கன்சோல். யா. பாஸ்வேர்ட் கேக்குது. சிஸ்டம் ஹேக் பண்ணு. அவ்வளோ ஈஸியா சொல்ற, எப்படி ஹேக் பண்றது? ஒரே சமயத்துல Control Alt F3 பிரஸ் பண்ணு. Control Alt 3. ஓகே. இப்போ மலேசியாவோட டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்ல எலெக்ஸ்ங்கிற கீவேர்டை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணு. கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு என்ன பட்டன்? ஐ திங்க் நம்ம 2 பேரும் வேலையை மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். நீ கம்ப்யூட்டர் நோண்டணும், நான் கம்ப்யூட்டர் நான் ஹேண்டில் பண்ணுவேன். தட்ஸ் மை ஜாப். ஆனால் கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்ல, அது எலெக்ட்ரிக்கு 19 ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணு. I need more time. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க. எத்தனை வண்டி? 3 இல்ல 4. எப்படி? ஹஸ்பண்ட்ஸ் ஹாட் இல்ல? Do ba daddy, oh ba daddy da do, how do dee, do da dee, and who is this love? Where is he now? What is this love? Tell me, baby. You brutal love, so cruel now. Don't need you now. Don't drive me crazy. Okay, wait. I got it. எலெக்ட்ரிங்கிறது ஒரு பழைய ஆர்மி பேஸ். அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏர் கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அகிலன், அந்த பிளேன் கிளம்புறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. Running in the land. Nice and ankle.
Window ka bawa. Stand down. Freeze. அகிலன் அந்த எக்ஸ்போர்ட்டை தடுக்கணும். அதுக்கு நீ கான்ஷியஸாக இருக்கணும். Hala 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 na hala na. Gaza 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 na Gaza na 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 na. Eric Sebasto. Yes sir. Hey down. Mari sini. ID? I didn't bring it. No. Need your ID. Security breach. Akila. Oh, Malaysian police. தாடியோட நல்லா இருந்தானே. All right. Yep. Akila, Agent Vinod. Hi. Kill him. Pilot. 4 நிமிஷத்துல டேக் ஆஃப். எல்லாரும் லவ்ல சறுக்குவாங்க. நீ லவ்லியே சறுக்க வைக்கிறீங்களா?
Akhilan, are you there? Akhilan, can you hear me? Akhilan, come on the line. You there? Akhilan, line irkiya? Akhilan, can you hear me? Come on the line, please. Akhilan, Akhilan, you there? Can you hear me? Meera. At least ஒரு fingerprint ஆச்சு கிடைச்சதா? அந்த fingerprintக்கு தானே இத்தனை அடி வாங்கினேன். Got it. சிலிக்கா ஜெல் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஃபாரன்சிக் டீம் யூஸ் பண்ணுறது. உனக்கு இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. இப்போ 14. Access granted. Rosie deselected. அகிலா, என்கிட்டயே வா. உனக்கு இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. இப்போ 14. எல்லாரும் லவ்ல விழுவாங்க. ஆனா இப்போ லவ்வே விழ போகுது. Love is never dead. சூப்பர்ல, லைஃப்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி மொத்த மலேசியன் போலீஸும் நம்மளை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே ஸ்பான்சர் பண்ணி நம்மளை ஹாலிடே காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது? நம்மளோட அடுத்த பிளான். வாட் பிளான்?
நமக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. அதனால குடும்பம், குழந்தை குட்டி, அடுத்த பிளான் நீ திரும்ப காண போகிறதுக்கு முன்னாடி. ஹலோ, நீ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகுது. குழந்தை பிளான் எல்லாம் ஓகே, ஆனால் வேலை இருக்கு, இது கரெக்ட் டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வருஷம் தள்ளிடுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சீக்கிரமே பேபி. சீக்கிரம் பேபினா இன்னும் 2-3 வருஷத்துலையா? இன்னும் சீக்கிரம் பேபி. இன்னும் சீக்கிரம்னா 10 monthsலேவா? அதை விட சீக்கிரம் பேபி. அதோட சீக்கிரம் எப்படி பேபி? இதை பிடி பேபி. இப்போலேருந்து 24 மணி நேரத்தில் பேபி. 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸில் how is it even possible? ஹலோ, அஞ்சலி மேடம், நீங்க சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரா கேஸை நீங்க நேர்மையா தான் முடிச்சீங்களா? இல்ல டிவில அவன் சொன்ன மாதிரி அது ஒரு கவர் அப் ஆபரேஷனா? அவ ஏங்க உங்க பேரை யூஸ் பண்ணணும்? சார், அஞ்சலி மேடமே மாತಾಡಬೇಕು சார். எங்க நாம் படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மீடியா கிட்ட பேசக்கூடாது. பட் ருத்ரா இஸ் டெட். அதான் உண்மை. அப்ப ஏன் சார் எவனோ ஒருத்தன் பண்ணாத கொலைக்கு சொந்தம் கொண்டாடணும்? இவன் கொலையே பண்ணல நான் சொல்ல. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் பண்ண ருத்ரா இவன் கிடையாது. ருத்ராவோ இல்லையோ டிவில இன்னைக்கு அடுத்த கிட்னாப் அண்ட் சேலஞ்ச் பண்றான். என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறீங்க சார்? புடிச்சிருவீங்களா? தி என்டையர் சிட்டி இஸ் ஆன் அலர்ட். செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம். சிட்டில மொத்தம் 105 இடத்துல செக் பாயிண்ட்ஸ். எல்லா ஏரியாலயும் போலீஸ் சர்வேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிட்னாப் நடக்காது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். சார், நம்ம கேக்குற क्वेश्चनக்கெல்லாம் டக்குன்னு அவரே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம அவரே கேட்டிருக்கலாம் போலயே. திஸ் மீட் இஸ் ஓவர். தேங்க் யூ. சீஃப் செக்ரட்டரி வேற 3 தடவை கால் பண்ணிட்டாரு. மீடியாவும் இந்த கேஸை ஓவரா சென்சேஷனைஸ் பண்றாங்க. we are running out of time. சார், கேஸை ஏன் கிட்ட கொடுங்க. I'll get that. நோ மிஸ்டர் கோடா, let her do it. அஞ்சலி, are you sure இதெல்லாம் ransom-க்காக பண்ணலையா? இல்ல சார், அவன் நோக்கம் அதில்ல. he wants to tease the department. முதல் வாட்டி நம்ம சிபிஐ வண்டியிலேயே அவன் பணத்தை கொண்டு வர வச்சான். இன்னைக்கு நம்ம அஃபிஷியல் பிரஸ் மீட் நடக்கும்போது குரூப் மெசேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த மீடியா நம்மள ஒரு டம்மி மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக தான் செய்றான். பட் அஞ்சலி, ஐ அம் கவுண்டிங் ஆன் யூ. இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு அந்த சைக்கோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஷூர் சார். மேடம், இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர் வந்திருக்காரு. நாகேஸ்வர் ஃபர்ஸ்ட் நடந்த விக்னேஷ் ஹெக்டே கிட்னாப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. ஓ எஸ் கம். இன்ஸ்பெக்டர் நாகேஸ்வர், கிரைம் பிரான்ச் மேடம். உட்காருங்க. ரொம்ப டீடைல்டா டெப்தா இறங்கி அனலைஸ் பண்ணிருக்கீங்க மேடம். வெரி குட் ஒர்க், வெரி குட் ஒர்க். எந்த ஒரு கேஸையும் இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம் நாகேஷ். அதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம். கரெக்ட் மேடம். வெல் செட், வெல் செட். கமிங் டு த பாயிண்ட், நீங்க கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபுல்லா பார்த்தேன். உங்களுக்கு இல்லாட்டியும் நானும் ஓரளவுக்கு இறங்கி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் மேடம். சிடி மூலமா த்ரெட் வீடியோ வந்ததா எழுதிருக்கீங்க. அந்த சிடி ஏன் அட்டாச் பண்ணல? சாரி மேடம், மறந்துட்டேன். இப்போ கொண்டு வந்திருக்கேன் மேடம். ஏய் இடியட், குடு. ஒன்னும் இல்ல. இட்ஸ் ஓகே. எனக்கு தேவை 2 கோடி. நோ போலீஸ், நோ மீடியா. என்னாச்சு மேடம்? ஏன் பாஸ் பண்ணீங்க? அது தானா ஸ்டக் ஆயிடுச்சு. பிளேயர் ஃபால்ட் போல. பட் மேடம், கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாய்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நடிகர் அமிதாப் பச்சன் சாரோட வாய்ஸ் மாதிரி இல்ல? ஸோ அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணீங்களா? மேடம், இயர்லி 100 crores சம்பாதிக்கிறாரு. அவரே மேடம் இதெல்லாம் பண்ண போறாரு. பட் அவரை மாதிரியே டிவி ஸ்டேஜ்ல எல்லாம் வாய்ஸ் பேசுற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு 32 பேரை கூட்டிட்டு வந்து கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். பாப்பா, அவங்க யாருமே இல்லை மேடம். வீடியோல வர்றவர் போட்டிருக்கிற மப்ளர் பாத்தீங்களா? புதுசு. ஸோ லாஸ்ட் 1 வீக்குள்ள தான் அதை வாங்கியிருக்கணும். ஊருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கடை விடாம மப்ளர் விற்கிற அத்தனை பயலையும் கொண்டு வந்து தரோவா என்கொயரி பண்ணியாச்சு மேடம். கிட்டத்தட்ட 130 பேர் தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டு அடிச்செல்லாம் விசாரிச்சாச்சு மேடம். பட் அதுவும் ஒரு டெட் அண்ட் ஆயிடுச்சு மேடம்.
இந்த ஒரு வீடியோல அவ்வளவு க்ளூஸ் இருக்கு. நீ முட்டாள்தனமா சம்பந்தமே இல்லாம அப்பாவிங்கள தூக்கிட்டு வந்து அடிச்சு என்கொயரி பண்ணிருக்க. உங்களுக்கு யாரையா பப்ளிக் மேல கை வைக்கிற ரைட்ஸ் கொடுத்தா? இங்க ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. வாட் இஸ் இட்? நியூஸ் ஃபார் தி டெஃப் அண்ட் டம். ஈவினிங் 6 மணிக்கு வர நியூஸ். விக்னேஷ் ஹெக்டே கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து கடத்தப்பட்ட டைம் 5:15. ஸோ கோல்ஃப் கோர்ஸ்லேருந்து 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இதை அனுப்பியிருக்கான். ஸோ கீப்பிங் இன் மைண்ட் மெயின் சிட்டி, வீக் டே டிராஃபிக் வேறு, 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் அவன் போயிருக்க முடியும். அண்ட் லுக் அட் திஸ், CO தெரியுது. அண்ட் விண்டோட ரிஃப்ளெக்ஷனில் IBA இன்வெர்டடாக இருக்குது. ஐபேக் ஐஸ்கிரீம்ஸோட இவ்வளோ பெரிய ஹோர்டிங். நீ நினைச்சிருந்தா உனக்கு குருவி சைஸ்ல இவ்வளோண்டு மூளை இருந்திருந்தா 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்த ஹோர்டிங் எங்கெல்லாம் இருந்ததுன்றத வச்சு அவன் அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம். சாரி மேடம். நான் ஜஸ்ட் கெட் அவுட். இமிடியேட்டா அந்த இடத்தை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், DNA ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த விஷுவலை பாருங்க. சுத்தி கவர்ஸ் போட்டிருக்கான். எந்த ட்ரேசஸும் கிடைக்காது. அண்ட் யூ நோ வாட், அவன் நம்மளை ஹேண்டில் பண்ற ஸ்டைலை வச்சு சொல்றேன். இவ்வளோ சிம்பிள் க்ளூஸ் கொடுத்துட்டு போகிற ஆள் அவன் கிடையாது. அவன் மோட்டிவே இந்த கேஸ் போலீஸ்லேருந்து CBIக்கு மாறணுங்கிறது தான். ஹீஸ் பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் கேம். உண்மையை சொல்லணும்னா 14 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் தான். அந்த சந்தோஷத்துக்கு பெருசா காரணம் எல்லாம் எதுவும் இல்லை. മയക്കത്തിൽ ഞാൻ സിറിന്റെ മേലോർഗൻ ഓപ്പറേറ്റ് ചെയ്ത് മാറ്റി. அவனுக்கு இது தேவைதான். என்ன இவ்வளோ ரெஸ்ட் பார்க்குறேன்? உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல் இருக்கு. என்ன கதை இது படமா எடுத்திருக்காங்க. அடுத்த திரை விமர்சனத்துல இதை போட்டு கிழின்னு கிழிக்கிறேன். பாளையங்கோட்டையில் பிறந்து கனடாவில் பணியாற்ற ஆசைப்பட்டு பெங்களூரில் நர்ஸாக பணியாற்றும் மாலினி என்னும் 22 வயது பெண்ணின் காதல் தோல்வி, பழிவாங்குதல் என 3 கோணங்களில் பயணிக்கும் கதைதான் ஸ்ரீபிரியாவின் மாலினி 22 பாளையங்கோட்டை. பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கும் முக்கியமான படம் இது. சீரழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் என்பதை இந்த படம் அழுத்தமாக சொல்கிறது. தமிழில் இது ஒரு துணிச்சலான முயற்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிறப்பான ஒரு படம். ஸ்ரீபிரியாவுக்கு வாழ்த்துக்கள். சரியான சந்தர்ப்பவாதி. நேத்து தியேட்டர்ல என்ன சொன்னீங்க? டைரக்டர் ஸ்ரீபிரியா என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அங்கிள், இதுல யார் தண்ணி நிரப்புவாங்க? அப்பா கடவுளே, தேங்காயில தண்ணி நிரப்புறதை விட்டுட்டு டேம்ல தண்ணி நிரச்சி வச்சா கரண்ட் கட்டாவது இல்லாம இருக்கும். கஞ்சா ஸ்மெல் அடிக்குதுல்ல, கொஞ்ச நாளாவே வந்துட்டு இருக்கு. சித்ராவா இருக்குமோ? நியூ ஜெனரேஷன்மா, யாரையும் நம்ப முடியாது. விளையாடாதீங்க, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க எழுந்து. என்னமோ டவுட்டாவே இருக்கு. இங்க இன்னும் நல்லா ஸ்மெல் அடிக்குதுல்ல. ஏய், இங்க எங்க கஞ்சா இருக்க போகுது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க விளையாடுற நல்ல சரக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி ஃபாரினுக்கு போயிடுது. இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் சத்தம், யூஸ்லெஸ் ஸ்ட்ரா. ஏய், இங்க ஒரு பீடி துண்டு கூட இல்ல. எனக்கு அந்த ஸ்மெல் நல்லா அடிக்குது. அந்த பக்கம் போய் பாருங்க. அங்க யாரும் இல்ல. உண்மையை சொல்லு, நீ எப்பவாவது கஞ்சா பிடிச்சிருக்கிய? என்ன? இல்லன்னா கஞ்சாவை பிடிக்காது நீ இது கஞ்சா ஸ்மெல் தான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் அண்ணனுக்கு கஞ்சானா அப்படி ஒரு பைத்தியம். நானும் எங்க அப்பாவும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஓ, என் மச்சா கஞ்சால ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அது நான் மறந்தே போயிட்டேன். சார் இப்ப எங்க இருக்காரு? ஹரித்வாரா, நேபாளா? அவன் எங்கேயோ இருக்கான், விடுங்க. இங்க யாரோ கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த சாந்தி அக்கா பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. யார்? ஆரியாவா? அவன் சின்ன பையன்மா, அதுவும் வாத்தியார் பையன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். நீ வா, காலையில நான் அம்மா வர பார்க்க போறேன். ஏன் நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? உனக்கு நான் ரஜினி ஸ்டைல்ல பதில் சொல்லட்டுமா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எப்படி? வாசுகி அக்காவோட சென்ட் ஸ்மெல்லு அவங்களுக்கே மணக்கிற உடம்புடா.
பேத்தியும் பார்த்தா போதும். மருமகளை தான் எப்பவும் ஆகாதே. நேத்து மருமகளா இருந்தவ இன்னைக்கு மாமியார், இன்னைக்கு மருமகளா இருக்கிறவ நாளைக்கு மாமியார். இதெல்லாம் தெரிஞ்சும் மாமியாரும் மருமகளும் முட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த டப்பால கேக் வச்சிருக்கேன், உங்க அம்மாவுக்காக செஞ்சது. சாப்பிடுவாங்கல்ல? அவங்கள எப்படியாவது சாப்பிட வச்சிட விடு. போயிட்டு வரேன். அக்கா சேலை ஜாக்கெட் இருந்தா கொடுங்க, அயன் பண்ணி தரேன். கொடுக்குறேன். அக்கா, நானும் ஆரியாவும் சாயங்கால ட்ரெயினில் கோவா போகிறோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அங்கே சூப்பர் சரக்கு கிடைக்கும். வரும்போது வேணா ஒரு பாட்டில் ஃபெனி வக்கீல் சார் வாங்கிட்டு வரவா? உடா லூஸு. உன் அக்காவுக்கு வேணா ஒன்றுக்கு 2 பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து கொடு. இவன் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற கவிதாவோட தம்பி சுதேஷ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு தான் என்ன அவங்க என்னடா போசுது? கிரீடத்தை காயிட்ட சாந்தி காட்ட சொல்றேன். அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. என்ன கூட கூப்பிட்டாங்கக்கா, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். என் தேவி இங்க இருக்கும்போது நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அக்கா, வாசிங்கன்னா என்ன அர்த்தம்? பாம்பு தானே? அதான் அக்கா இவ்வளவு அழகா இருக்கீங்க. The real serpent queen. பொருத்தமா தான் இருக்கு. அக்கா என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? பேட்ரா தானே? கிளியோ பேட்ரா? முதல்ல வழிவிடு. என்னக்கா அவசரம்? சொல்லி போடாங்கல்ல. அம்மா வரட்டும். ஹேய், அவங்க எங்க அம்மான்னு யார் சொன்னாங்க? அவங்க எங்க அப்பாவோட செகண்ட் வைஃப். எங்களுக்கெல்லாம் அம்மாவே கிடையாதுக்கா. நீ எதுக்கடா கதவு மூடுன? தோரா. நாங்க இன்னைக்கு கோவாக்கு போனோம்னா திரும்பி வர 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் எங்களுக்கு போர் அடிக்காம இருக்க ஹாட் மெமரிஸ் வேணும். கதவு தோரா. பச்சை தோரா. மனுஷங்க நாங்க தின்ன தப்பே கிடையாது. இந்த விஷயமெல்லாம் கெட்ட கனவானச்சு மறந்துருங்க. என்ன மன்னிச்சிருங்கா.
இது ஒரு புதுசு இல்ல. என்ன இந்த பிளாட்ல ஆறாவது ஆளு. ஹேய், இது என்ன தெரியுதா? கத்தி ஆளை கூப்பிடணும்னு நினைச்சா இந்த சீன் மொத்தத்தையும் நடத்தி இன்டர்நெட்ல போட்டுருவேன். K02G9341. ஆமாம், இட்ஸ் a 5 series. ஓகே மேடம், இது மினிஸ்டர் சன் ஸ்வரூப்போட கார் தான். மினிஸ்டர் சார், சார் ஸ்வரூப் கார்ல இல்ல. என்ன எங்க என் பையன்? சார் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. மினிஸ்டர் சார், உங்க பையன் டிக்கில தான் இருக்கான். பூட் திறக்க வேண்டாம் சொல்லுங்க. ஏன் திறக்க கூடாது? பேக் சீட் கீழே சில போட்டோஸ் இருக்கு, எடுத்து பாருங்க. ஐயோ, என்னங்க பையன்? IED பாம் கஸ்டமைஸ்ட். அவ்வளோ கேர் எடுத்து உங்க பையனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. பாம் ஸ்குவாட் ஆன் தி வே. அந்த பாம்ல இருந்து டிக்கியோட எல்லா பக்கத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. கார் லைட்டா அசைஞ்சு அந்த வயர்ஸ் டிஸ்டர்ப் ஆனா கூட 200 மீட்டர்ஸ் ரேடியஸ் சாவறதுக்குன்னே கூட்டம் கூட்டமா வர்றானுங்களே. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஹலோ ஹலோ, என் பையனை விட்டுடு. என் பையனை விட்டுடு. ஹலோ ஹலோ. எனக்கு இந்த ஃபோர் பிளே எல்லாம் பிடிக்காது. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். சுட சுட ஒரு 1000 கோடி உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிருக்காங்க. நேத்து பாவம் 4 பேர் டிவியில புலம்பிட்டு இருந்தாங்க. இல்ல, அதெல்லாம் போய் நான் அவங்க எல்லார் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கேன். எல்லாம் தேச துரோகிங்க. நியாயத்தை எவன் பேசினாலும் தேச துரோகின்னு தூக்கி உள்ள வச்சிட்டா எப்படி சார்? சரி, அதை விடுங்க. எனக்கு தேவை 2 கோடி. உடனே 2 கோடியான வாயை பழக்காதீங்க. பையன் ஆசைப்பட்டான்னு ஹிந்தி நடிகையோட பிரைவேட் ஜெட்ல அப்பனும் மகனும் அடிச்ச கூத்துக்கே பில்லு 5 கோடியாம. பையன் ஆசைக்கே 5 கோடினா உயிருக்கு 2 கோடி பெருசு இல்லையே. சரி, எப்ப வேணும்? எங்க வரணும்? நோ சார், யூ டோன்ட் கம் சார். அட டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட், ஒரு பைபாஸ் வேற பண்ணிருக்கீங்க. ஐ வாண்ட் சம்வன் டு ப்ளீஸ் பெட்டர். அஞ்சலி கேஷ் அஞ்சலி கொண்டு வரணும். She's been waiting to meet me. நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி கேஷ் வாங்கி எங்க எப்பன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ಬರಲಿ ಕುಂದಳ್ಳಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ 2 ಕೋಟಿ ಎತ್ಕೊಂಬ. ಬೇಗ ಹೋಗು. அஞ்சலி, எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது. நீங்க மட்டும் சொல்ற இடத்துக்கு தனியா போய் அது கொடுத்து வந்தா போதும். எனக்கு என் பையன் சேஃபா வேணும். ஓகே சார். இந்த மீடியா க்ரௌட் எப்படி நியூஸ் போச்சு? அவன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான்.
ஓகே, திஸ் இஸ் த பிளான். கேஷை வாங்கிட்டு நான் தனியா என் கார்ல வரேன். நீங்க 8 பேர் யாருக்கும் தெரியாம எனக்கு முன்னாடி போய் அந்த இடத்த வாட்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது கிரௌடடான இடத்துக்கு தான் எனக்கு கூப்பிடணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். எக்ஸாக்ட்லி another 20 minutes நம்ம மீட் பண்ண போறோம். எப்படி ஃபீல் பண்ற? I'm pretty excited. I am excited too. கிளம்பு. கவன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன். Keep watching. என்னன்னாலும் என் ஆர்டர்ஸ் இல்லாம யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ரேச்சல் கம் இன். எஸ் மேம். Stay alert. இந்த GPS tracker ஃபாலோ பண்ணு. Keep me updated. ஓகே மேம். நீ என்ன பார்க்க துடிக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப என்ன கிழிச்சிட்டனு கியூவை வயலேட் பண்ற. கியூல வா. இப்படிதான் காட்டுல ஒரு தந்திரக்கார ஹைனா இருந்துச்சான். ஹைனா தெரியும்ல, கழுத புலி. அதுக்கு இந்த சிங்கத்தை டம்மி பண்ணி அவமானப்படுத்துறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? Don't we look more like the சிங்கம் and the hyena? Hey, பாத்தியா? மணி அடிக்குது. என்ன மறுபடியும் மணி அடிக்குது? எல்லாத்தையும் சரண்டர் பண்ண சொல்லி. ஓ, வெப்பன்ஸ். She is a CBI officer. அவங்களை விட சொல்லுங்க. Main gate security sees a CBI officer. Leave her. Keep walking. அஞ்சலி, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைச்சதா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கடைசிக்கு வா. அஞ்சலி, can you hear me? நம்ம கதைக்கு வருது. பொதுவாவே இந்த சிங்கத்துக்கும் ஹைனாவுக்கும் ஆகாது. ஏன் தெரியுமா? இந்த ஹைனாவுக்கு சிங்கத்தோட எற மேலையும் மரியாதை மேலையும் எப்பவுமே ஒரு கண். சிங்கம் பதுங்கி வேவு பார்த்து குறி வச்ச இறைய அடிச்சதுக்கு அப்புறம் அதோட உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி ஹைனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறைய தட்டி பறிச்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹைனா தங்கிட்ட சிக்கி செத்துறாதான்னு நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. Like 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. இத திரும்ப திரும்ப இந்த ஹைனா பண்ணிக்கிட்டே இருக்க சிங்கத்து மேல இருந்த பயமும் மரியாதையும் காட்டுல குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. And you know what? அதுல அந்த ஹைனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா. And then came the D-Day. அந்த 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த ஒரு நாள் வந்துச்சு. நேரம் நெருங்க நெருங்க முடிவு என்னவா இருக்கும் நினைச்சு மொத்த காடம் அரண்டு போயிருந்துச்சான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? Now stop. Train layer. எங்க இருக்க நீ? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றேன். Come fast. Faster. 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 பேக் எடுத்துட்டு கீழே இருக்கு. I said get down. Now. Madam, madam. So sad. Ready? Time to meet. என்னாச்சு? Power shut down ஆயிடுச்சு மேம். Will be back immediately. Hello, power unit.
Withdraw. Cash? See you soon. Key. Don't waste time. Give me your gun. நீ ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணு. எஸ் மேம். அடுத்த ஸ்டேஷன்ல டீம் இறங்க சொல்லு. Follow him. I want him at any cost. எஸ் மேம். சார் கேஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஏதாவது சொன்னானா பாம்பு எப்ப டிஃப்யூஸ் பண்ணுவான்? எதுவும் சொல்ல சார். என்னுடைய ஒரே பையா இப்படி ஒரே வேடிக்கை பாக்குற மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இல்ல? கோ ஸ்ட்ரைட் கோ லெஃப்ட் லெஃப்ட். ஓகே ஸ்டாப் ஸ்டாப். அவன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். meters டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். ஹோல்ட் ஃபயர். Minister sir, cash received with thanks. Bomb defuse பண்ணிட்டேன். அஞ்சலி வெயிட். ஏய் வெளியாடாத. என் பையன் எங்க? நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேனே. சாரி சார், எந்த காரணம் தப்பா சொல்லிட்டு. பையன் சேஃபா அஞ்சலி கார்ல இருக்கான். என்னாச்சு? Is he safe? டேய் நீ இன்னும் பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனே. என்னோட ஒரே பையன்டா. What? என்ன அஞ்சலி இப்படி பண்ணிட்ட? நான் உன் கார்ல வைக்கும்போது உயிரோட தான் இருந்தான். துடிச்சிட்டு இருந்தவனுக்கு 1 hour சிட்டியை சுத்தி காமிச்சேன். நெக்ஸ்ட் டைம் ஆவது கொஞ்சம் அலர்ட்டா இரு அஞ்சலி. You're dealing with lives. இப்ப சார் எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாரு. சார் சாரி சொல்லு. சார், this is not my fault. இந்த கொலை என் கணக்குல செத்துற போறீங்க. இப்போவே ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். இவ இனிமே எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க கூடாது. இவள மாதிரி தகுதி இல்லாதவ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார். மேடம் உங்க காரை சீஸ் பண்ணா கீயை கொடுங்க.